கொத்தவரக்காயை நல்லா கழுவிட்டு 2 பக்கமும் நார் இருக்கும். நார் எடுத்துடுங்க. எடுத்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். வேர்க்கடலை வறுத்தது ஒரு கைப்பிடி அளவு, தேங்காய் பொடியை துருவனது இந்த அளவுக்கு துருவிக்கோங்க. கொத்தவரக்காய் பொடியை கட் பண்ணது, ஆனியன் சின்னதாக கட் பண்ணது, கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாய். வாங்க எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சு வானலில் கொத்தவரக்காய், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக தண்ணி, மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. 5 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா கொத்தவரக்காய் நல்லா வெந்துட்டுருக்கும். கொத்தவரக்காவை ஏன் வேக வைக்கிறோம்னா, இது கொஞ்சம் கேஸ் ட்ரபிள் பண்ணோன்னுவாங்க. இது மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா ரொம்ப எஃபெக்ட் பண்ணாது நம்மளை. அதுக்காக தான் வேக வச்சு எடுத்துக்கிறோம். அடுப்பு பற்ற வச்சு வானலில் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்போ தான் ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். கடுகு, எண்ணெய் காஞ்சதும் கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ண வச்ச ஆனியன் போட்டுக்கோங்க. வதங்கும் போதே நல்லா ஸ்மெல்லு வரும். ஏன்னா தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கோம். வேக வச்ச கொத்தவரக்காய் சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா வேக வைக்கும் போதே நம்ம உப்பு போட்டுட்டோம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த டைமில் ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை, சீரகம் சேர்த்து ஒரு காஞ்ச மிளகாய் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொஞ்சம் கொரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப மழமழன்னு வேணாம், கொஞ்சம் இந்த மாதிரி கொரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி வைக்கோங்க. நம்ம பேஸ்ட் இது தான். நல்லா வெந்துட்டுருக்கும். இந்த ஸ்டேஜில் துருவி வச்சுருக்க தேங்காய், கொத்தமல்லி பவுடர், வேர்க்கடலை பவுடர் போட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டுக்கோங்க. இப்போயே நல்லா ஸ்மெல்லு வரும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, இறக்கி வச்சுடுங்க. கொத்தவரக்காய் அவியல் ரெடி. சாப்பிட நல்லாயிருக்கும். ஏன்னா தேங்காய் எண்ணெய், தேங்காய் ரொம்ப ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.